மூன்றாவதாக வேகமாக சொல்லுகிறேன். மூன்றாவதாக யாருக்கு வார்த்தையை தருகிறார்? இன்றைக்கு உங்களை பார்த்து வார்த்தையை தருகிறவர் அல்ல, முன்குறிக்கப்பட்ட உனக்கு தேவன் வார்த்தையை தருகிறார். இது சற்று வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் என்னோடு கூட சேர்ந்து வாருங்கள். வசனம் சொல்லுகிறது, நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் நான் இந்த கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரை பார்க்கிறேன், ஆண்டவர் வார்த்தையை தருகிறார். இல்லை இல்லை, அது நமக்குத்தான் இந்த நேரத்தில் வார்த்தை. ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் எப்போ முன்குறித்தாரா? வசனம் சொல்லுகிறது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். வாசியுங்கள் எரேமியா 1:5. கொஞ்சம் வேகமாக வாசியுங்கள். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். போதும் போதும். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே. யோசித்து பாருங்கள், தாயின் வயிற்றில் உருவான அப்போ எடுத்துக்கொண்டா கூட மனிதர்களாகிய நம்மை யோசித்து பார்க்க முடியாது. சயின்ஸ் படித்தவங்களுக்கு, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு கரு உருவான பொழுது எப்படி இருக்கும்? ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரே ஒரு புள்ளி வச்சு எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம 10 மாதம் கழித்து தான் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்குது என்பதை பார்க்கிறோம். பார்த்துட்டு நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம், அழகாக இருக்குது, அப்படி இருக்குது, என்னெல்லாமும் சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் பொழுதுதான், அதாவது ஒரு புள்ளி கூட இல்லை, நாம் அப்போவே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, நம்மை முன்குறித்து நமக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, என்னென்ன காரியங்கள் தேவை, எல்லாவற்றையும் நம்மை முன்குறித்து நம்மை குறித்த ஒரு நோக்கத்தை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவனுடைய தரிசனம் என்ன, எல்லாவற்றையும் முன்குறித்த தேவன், முன்குறிக்கப்பட்ட உனக்கு அவர் வார்த்தையை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நம்ம யோசித்து பார்க்க முடியாமல் இருக்கலாம் பல நேரங்கள். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கலாம், ஒருவேளை ரீசெண்டாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை எப்பொழுது முன்குறித்தார்? தாயின் கருவில் உருவாக முன்பதாகவே உங்களை முன்குறித்து விட்டார், உங்களை வேறு பிரித்து விட்டார், உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். எபேசியர் 1:4 சொல்றாரு, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்மை முன்குறித்து இருக்கிறார். யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சங்கீதம் 139 வாசிக்கிறோம், என் எலும்புகள் உருவேற்படும் நாள் முதலாய் நீர் அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நம்ம எப்பொழுது தாயின் வயிற்றில் உருவாகிறோம், எப்பொழுது எலும்புகள் வருகிறது, எப்பொழுது இதே துடிப்பு வருகிறது, எல்லாவற்றையும் யார் அறிந்திருக்கிறார்? தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறார். அப்படி இருக்கிற எங்கள் கண்களை மூடி, ஆண்டவரே, நான் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை குறித்த திட்டத்தை நீர் வைத்திருக்கிறது, எத்தனை மேலானது, அவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் வயிற்றிலே தரிசனம் உருவானதே. இந்த லிரிக்ஸை பாருங்க, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல. ஏன் மைனர் தானே? எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாக உங்களை குறித்து யோசிச்சு பாருங்க. நான் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை குறித்த நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து
குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர். குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. தாய் உருவாகும் முன்னே, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை குறித்த திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய போகிறார்கள், இப்படி பல கேள்விகள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு அந்த கவலை இன்னைக்கு வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு அந்த எண்ணம் நாம் உருவாவதற்கு முன்பதாகவே தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுது நம்மை குறித்த திட்டத்தை வைத்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை, என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அவர் வார்த்தையை தருகிறவர், நிறைவேற்றி முடிக்க போதுமான தேவனாக இருக்கிறார்.